Good evening to all of you here. Thank you very much for joining us. So warm greetings from APC Mahalakshmi College for Women. We are very happy with the overwhelming response you have given us. So to begin this motivational address, this session, let me invite our beloved principal, Dr. N. Meena Kumari ma'am. Ma'am, please. Good evening to everyone present here. First of all, I thank the Almighty God for this great occasion. It is my immense pleasure to welcome Dr. S. Venila, Assistant Professor of English, Saratakar College, Perumalpuram, Tirunelveli. She is a teacher with 20 years of teaching experience in college, committed and dedicated to her profession. She is passionate in helping others also. She has attended many seminars and published many articles and books. She is also a very good orator and she has given many motivational talks. We are very happy to have her with us. Welcome you, ma'am. My heartfelt welcome to all participant teachers from area schools in and around Tuticorin. Once again, I extend my warm welcome to you all. Thank you. Now the session is yours, ma'am. Venila, ma'am, it is yours. Excuse me, I think our director is coming. She will talk a few words with you, and after that we can have Vanilla ma'am's session. In case director hasn't joined, I think Vanilla ma'am can begin. Okay, ma'am, okay. Ma'am, பேசுறேன்னு பேசுறேன், பாமா ma'am பேசுறேன். I think there is some difficulty in our director coming in. So the session is now handed over to Dr. Vanilla. Ma'am, please. Yes, one second, Dr. Bama has come. So let me request Dr. Satyabama, a former principal and present director of ABC Mahalakshmi College for Women, to speak a few words. Ma'am, please. Ma'am, Bama ma'am, you can begin, ma'am. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? Yes, ma'am. Yes.
அனைவருக்கும் வணக்கம். நேற்று மீட்டிங்கோட கண்டினியூவேஷன் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ நேற்றுக்குமே நான் வந்து ஐக்யூஎஸ்சி பற்றி சொல்லியிருந்தேன். இப்பயும் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஐக்யூஎஸ்சி பற்றி நான் கொடுக்குறேன். இப்போ ஸ்கூலில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நான் உங்களுடைய இதுலேருந்தே கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி இன்ஸ்பெக்ஷனோ எங்களுக்கும் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அது நேஷனல் லெவல்ல ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனே வந்து அது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் தரச்சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்க. அது கீழே NAAC அப்படின்ற ஒரு கவுன்சில் இருக்கு, நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில். அவங்க தான் எங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பாங்க. எப்படி இந்த தரச்சான்றிதழுக்கு நாங்கள் ரெடி ஆகணும் அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா காலேஜ்லயும் IQAC அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் செல் அப்படின்றது ஒண்ணு இருக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த காலேஜ்ல எப்படி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத அவங்க தான் வந்து மானிட்டர் பண்ணிப்பாங்க. அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா, கல்லூரியுடைய தரம் எப்படி இருக்கு, டீச்சர்ஸோட தரம் எப்படி இருக்கு. ஸோ அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, பழைய காலத்துல இந்த பிளாக் போர்டும் சாக்கும் வச்சு நடத்துறது இல்லாம வேற என்னென்னலாம் புதுசா ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அது மூலமா தான் நாங்க இந்த கூகுள் ஃபார்ம், கஹூட், இந்த பப்மெட்ன்ற நிறைய விஷயங்களே எங்களுக்கு தெரிய வந்தது. அது தெரிஞ்சுக்கிட்டது இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிபிடில கிளாஸ் எடுக்கிறது, ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்றது, இதெல்லாம் வச்சு அவங்க வந்து எங்களுக்கு தரம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது நாங்க எப்படி இது பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறோம், அது மாதிரி சொசைட்டிக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்றதையும் பாக்குறாங்க. சொசைட்டி மீன்ஸ் அந்த பக்கத்துல உள்ள ஸ்கூல்ஸ், இந்த கிராமங்கள், அதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றோம் அப்படின்றதையும் பாக்குறாங்க. எப்பயுமே NSS NCC எல்லாம் இருந்தால் கூட இந்த தடவை இதை மாதிரி பண்றதுனால நாங்க, ஆனா இந்த யூஜிசி வர்றதுக்கு முன்னாடி கூட நாங்க ஒரு 20 இயர்ஸ் பேக்கே நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு +2க்கு புதுசா சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி அதை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சயின்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு பண்ணாங்க. அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. அதனால அதை மாதிரி இப்ப பண்ணலாம் அப்படின்றதுதான் நாங்க வந்து இப்போ ஆரம்பிச்சோம். இப்ப எங்களுக்கு முதல்ல ஒரு பயமா இருந்தது, எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க அப்படின்னுட்டு. பட் அந்த EO சார் வந்ததுனால இப்ப நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்ப இது வந்து நாங்க முதல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லித்தரோம். நேற்று கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது வேணும், இப்ப எப்படி பிசிக்ஸ்ல டீச் பண்ணணும், எப்படி மேக்ஸ் டீச் பண்ணணும், எப்படி இங்கிலீஷ் டீச் பண்ணணும், எப்படி காமர்ஸ் டீச் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் எங்களால ஏற்பாடு பண்ணி தர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இன்னொன்னு எங்க கல்லூரியை பத்தி சொல்லி ஆகணும். எங்கள் கல்லூரிய நிறுவனர் வந்து APC வீரபாகு ஐயா அவர்கள். அவர்களுடைய வழியில இப்ப எங்க செக்ரட்டரி சார் சொக்கலிங்கம் சார் தான் இந்த காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்குமே பணம் வாங்க மாட்டாங்க. இது நீங்க லேசா வெளியில கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது சும்மா சொல்றாங்க. ஆனா உண்மையிலே நாங்க சொல்றோம், அப்பாயின்மெண்ட்டுக்கும் பணம் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷனுக்கும் பணம் கிடையாது. இப்போ வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த சர்வீஸ்ன்ற முறையில என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் நாங்க ஒரு என்டோமெண்ட், இந்த ரிட்டையர்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ், புதுசா அப்பாயின்மெண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு என்டோமெண்ட் வச்சிருக்கோம். அந்த என்டோமெண்ட் மூலமா நாங்க கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கூட கட்டுறோம். எங்க சாரும் நிறைய பேருக்கு ஃபீஸை வந்து வேவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எங்க கல்லூரி நடந்துட்டு இருக்கு. UGCக்காக அப்படின்னு இல்ல, எங்க கல்லூரி எப்பயுமே சர்வீஸ் ஓரியன்டட். அதனால எங்க சார் வந்து எப்பயுமே இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுல ஒரு பார்ட்டா தான் இன்னைக்கு நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க இந்த மோர் தென் 300 பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் ஜூம் மூலமா 100 பேர் தான் உள்ள வர முடியும். நான் கூட உள்ள வர முடியல. அந்த அளவுக்கு கிரௌடடா வந்து டீச்சர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்னும் உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் கூட நாங்க ரெடி பண்ணி தருவோம். மறுபடியும் அனைவரையும் நான் வந்து வெல்கம் பண்றேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த ரூட் அகாடமியை நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அதுலதான் அந்த பையன் தான் இன்னைக்கு கூட இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி நான் உள்ள வர்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணாப்ல. இந்த ரூட் அகாடமி கூட சேர்ந்துதான் நாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையன் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்களையும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் நல்ல ஒரு ப்ரோக்ராம் எடுத்து பண்ணினதுக்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். Thank you very much, ma'am, for pointing out the service rendered by our college as well as the role played by the internal quality assurance itself. Now coming to the present context, English is the need of the day. That is why we have planned for a motivational session. We know how everybody, even school teachers or college teachers, whoever it is, when it comes to speaking in English, there is always a bit of nervousness. So we have Dr. Vanilla, who's she is going to give us a motivational address, making us feel that English is not very
something that it is not beyond our reach. So if we have interest and effort, I think it is easily achievable. We can gain mastery over it. So over to Dr. Venila. Thank you, ma'am. எல்லாருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்களா? இந்த நேரத்துல எல்லா காலேஜஸும் அந்த அவங்களுடைய காலேஜ்ல இருந்து நேஷனல் வெபினார்ஸ், இன்டர்நேஷனல் வெபினார்ஸ் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஃபேக்கல்டிக்காகவும் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் மட்டும் ஒரு யூனிக்கா திங்க் பண்ணி அந்த டீச்சர்ஸ்க்காக இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு அவங்க முன் வந்திருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அவங்க அந்த டீச்சிங் கம்யூனிட்டி நல்ல அவங்கள எக்யூப் பண்ணி அவங்களோட பெஸ்ட கொடுக்கும் போதுதான் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அடுத்த லெவலுக்கு வர்றாங்க. காலேஜ் டீச்சர்ஸை விட ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுல அவங்களுடைய பங்கு தான் ஒரு இன்றியமையாத பங்கு. அதுல எந்த கருத்து மாற்றமே கிடையாது. இந்த லாக்டவுன் பீரியட்ல இதுவரைக்கும் நம்ம ரொம்ப பிஸியா எல்லா டீச்சர்ஸும் பேப்பர் கரெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி பிஸியா இருந்திருப்பாங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் லைஃபா தான் இருக்கும். ஆனா இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் லாக்டப்பா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கல்லூரி நம்ம டீச்சர்ஸோட ஸ்கில்ஸ ஹோன் பண்ணணும், இதுதான் சிசல் பண்றதுக்கு ஒரு ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வெபினார் நடத்துறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. என்னதான் ஆர்கனைஸ் பண்ணி நல்ல எல்லா எஃபர்ட்டும் போட்டாலும் ஆடியன்ஸ் இல்லைன்னா அது ஒரு ஃபெயிலியர் தான். ஆனா இவ்வளவு ஆடியன்ஸ் இது ஆங்கிலத்தை குறிச்சு நம்ம அதை கற்றுக்கொள்ளணும், அதை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அது ஒரு நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு சொல்லி அறிந்து இவ்வளவு பேரு இந்த வெபினாருக்கு வந்திருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம். இப்போ நான் இங்கிலீஷ் டு வின் அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம பேச போறோம். ஏன்னா இந்த நம்ம ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. நம்ம உலகமே ரொம்ப சுருங்கி விட்டுன்னு சொல்றோம். ஆனா சுருங்குறதுக்கு காரணமே அந்த கம்யூனிகேஷன் தான். அந்த கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த கருத்து தான். எல்லா ஃபீல்ட்லயும் நம்ம வின் பண்ணணும். எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரிதான், எதுலனாலும் நம்ம வின் பண்ணணும்னா ஸ்கில்ஸ் நமக்கு கண்டிப்பா நமக்கு வேணும். இந்த நம்ம இத சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு இமேஜினரி ஸ்டோரி தான். அத ஒரு சின்ன ஒரு 2 நிமிடங்கள்ல அங்க சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரீட், இரவு நேரம். அப்போ அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பூனை, ஒரு தாய் பூனையும் ஒரு குட்டி பூனையும் அது வழியா நடந்து போயிட்டு இருக்கு. போகும்போது அந்த ஒரு உருமல் சத்தம் கேக்குது. அதை கேட்டோன்னே இந்த தாய் பூனைக்கு தன்னுடைய குட்டி பூனையை எப்படியாவது நம்ம பாதுகாத்து கொள்ளணும் எதிரிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மனசுக்குள்ள அந்த தாய் பாசம் அதுக்கு. அந்த உடனே அது ஆனா நாயோ அது அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப இந்த பூனை என்ன செய்யுதுன்னா, இது வரைக்கும் அந்த பூனையோட லாங்குவேஜ் தான் அது பேசும். மியாவ் மியாவ் அப்படிங்கிற லாங்குவேஜ்ல தான் அது பேசும். ஆனா அந்த நேரத்துல அந்த நீட் ஆஃப் த அவர் என்னது அப்படின்னு அதை அறிந்து கொண்டு அது வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோட லாங்குவேஜ பேச ஆரம்பிக்குது. அது பேசின உடனே இந்த நாய்க்கு ஓ இது நம்மளுடைய லாங்குவேஜ பேசுதா அப்படின்னு அட்டாக் பண்ண வந்தது அப்படியே நின்றுவிட்டு. இதுதான் அந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இந்த லாங்குவேஜ் பேசும்போது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. நம்ம லாங்குவேஜ் பேசும்போது இவங்களாலும் அவங்க கருத்துக்களை தெரிவிக்க முடியும், இவங்களும் பயப்பட மாட்டாங்க, இவங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளால எல்லா ஃபீல்ட்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. இந்த நம்ம தமிழ்லயே இவ்வளவு நாளும் நம்ம பேசினதுனால நம்ம தமிழ் மொழி தாய்மொழி அது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஆங்கிலத்தை செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். நம்ம தாய்மொழியை பேசும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்.
நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம். ஆனா அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அந்த மாற்றத்துக்கு நம்ம உட்படதான் ஆக வேண்டியது இருக்கு. நாம அந்த மாற்றத்துக்கு உட்படும் போதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம செல்ல முடியுது. நீங்களும் அந்த மாற்றத்துக்கு சரின்னு உட்பட போய் தான் இந்த வெபினார்ல இங்க நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. எந்த மொழி எடுத்தாலுமே அது ஒரு இனிமையான மொழிதான். ஆங்கில மொழியும் தமிழ் மொழியும் இனிமையான மொழிதான். ஆங்கில மொழியும் இனிமையான மொழிதான். நம்ம அந்த இலக்கியத்துல எல்லாம் பார்க்கும்போது ஷேக்ஸ்பியரோட லாங்குவேஜ பார்த்தோம்னா அது ஆஸ்டக் ஆயிடும். அப்படி மெஸ்மரைசிங் லாங்குவேஜ். ஆனா நமக்கு கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு அது கடினமாக தெரியுது. ஆனா அதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அந்த லாங்குவேஜோட பியூட்டி நம்மளால லாங்குவேஜ்னாலும் அதுல ஒரு ஒரு இனிமை. அதை நம்ம கேட்க கேட்க அதை நம்ம வாசிக்க அதை உணர நம்மளால அந்த லாங்குவேஜோட ஸ்கில்ஸ் தான் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நம்ம அக்வயர் பண்ணோம்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம அக்வயர் பண்ணாதான் அது ரொம்ப நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியும். கண்டிப்பா குட்டி பிள்ளைங்களா இருந்தா அவங்க எனி லாங்குவேஜஸ் எத்தனை லாங்குவேஜஸ் அவங்களால கிராஸ் பண்ண முடியும். நமக்குதான் அது சற்று கடினமா தோணுது. ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியத்துலதான் படிச்சேன். தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துல சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது கடுவா இருந்தது. அவங்க இங்கிலீஷ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கேட்டா கூட அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பதில் அளவுக்கு தெரியும். ஒரே மாதிரிதான் கிராமப்புறங்கள்ல படித்து நல்ல டேலண்ட் கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா தான் இருக்கு தமிழ் மீடியத்துல படிக்கும்போது. ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க ஆரம்பிக்கும் போது சுவிட்ச் ஓவர் பண்ணோடனே அந்த கான்பிடன்ஸ் லெவல் அப்படியே டவுன் ஆச்சு. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்மளால முடியாது, நமக்கு தெரியாது, புரியாது அப்படின்னு. இந்த நிலைமையில தான் +2 வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு கல்லூரிக்கு திடீர்னு போகும்போது அவங்களால அந்த லாங்குவேஜை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஸ்கூல் லெவல்லயே ஆரம்ப நிலையிலேயே அவங்க ஆங்கிலத்தை உட்கிரகிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால நல்லா வர முடியும். இப்படிதான் ஒரு IPS ஆபீசரை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு, அவங்க கூட சந்திக்க முடிஞ்சிச்சு. அவங்க அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் இப்படிதான் மதர் டங்ல தான் படித்து கொண்டிருந்தாங்களாம். அப்பொழுது அவங்க ஒரு ஆசிரியர் கையில வச்சிருந்த ஒரு ஆங்கில புத்தகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சான். அதனால அந்த ஆசிரியரோட டேபிள்ல இருந்து அந்த புக்கை எடுத்துக்கொண்டு வாசிச்சாங்க. அந்த ஆர்வத்தை பார்த்த அந்த ஆசிரியர் தொடர்ந்து அந்த ராதாகிருஷ்ணன் IPS ஆபீசர் இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய ஆங்கில புத்தகத்தை படிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. அப்படி அவங்க சின்ன வயசுல அந்த விதைக்கப்பட்ட விதையினாலதான் அவங்க பிற்காலத்துல ஒரு IPS ஆபீசரா வர முடிஞ்சது. அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் IPS ஆபீசரா இருந்தாங்க. எங்க அம்மா கூட ஒரு ஸ்கூல் டீச்சரா தான் இருந்தாங்க. பாவூர்சத்திரத்துல ஔவையார் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க இருந்திருந்தா இப்போ 74 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க யங் டீச்சரா இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல ஒரு படிச்ச மாணவியும் அப்படி நிறைய புத்தகத்தை வாசிக்கிற அந்த ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பாங்களாம். டீச்சர் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இந்த புக்கை வாசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் அந்த மாணவர்களுக்கு அந்த ஆர்வத்தை ஊட்டுனாங்களாம். அதனால அந்த டீச்சர் கிராமப்புறத்துல இருந்து படிச்சாலும், அந்த கிளாடிஸ் அப்படிங்கிற டாக்டர் கிராமப்புறத்துல படிச்சாலும் அவங்க அந்த என்விரான்மெண்ட்ல அவங்களுக்கு வித்தியாசமான என்விரான்மெண்ட் அத்தனை வருடங்களுக்கு முன்பாகவே சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதனால இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அத்தியாவசியமான லாங்குவேஜ் தான். அதனால நம்ம அது வேண்டாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். எந்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் படிக்க மட்டும்தான் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். அது இங்கிலீஷா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆஸ்ட்ரானமி, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் இங்கிலீஷ் தேவைதான். அந்த இங்கிலீஷ் சிலருக்கு பாத்தீங்கன்னா IQ ஜாஸ்தியா இருக்கும், நல்ல இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இல்லாததுனால, லாங்குவேஜ ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால அவங்களால படிக்க முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா
இட்ஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ். இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது. இத வரதுனால யார்கிட்டனால கான்வர்ஸ் யூனிவர்சல் லாங்குவேஜா இருக்கிறதுனால நம்ம அந்த லாங்குவேஜ் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. எப்படின்னா ஐ கேன் ஃபேஸ் சொசைட்டியை என்னால சந்திக்க முடியும். அது ஒருவேளை லாங்குவேஜுக்கும் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தாதான் அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு யூஸ் இருக்குது. ஐ கேன் ஃபேஸ் த சொசைட்டி. இந்த சொசைட்டியை சக்சஸ்ஃபுல்லா என்னால ஃபேஸ் பண்ண முடியும், என்னால சர்வைவ் பண்ண முடியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. இந்த லாங்குவேஜ் ஸ்கில் இல்ல, இங்கிலீஷ் எனக்கு வராது. அது வந்து ரொம்ப ஈஸியானதுதான், எளிய ஒரு லாங்குவேஜ் தான். அத நம்ம ஆரம்பத்துல வந்து அது வந்து ஒரு மலை போல நமக்கு தெரியும். எப்படி நம்ம பேசுவது, நமக்கு முடியுமா அப்படின்னு ஒரு மலை போல தெரிஞ்சா கூட அது மலை கிடையாது, இது போல உருவக்கூடியதுதான். நம்ம பேச பேச நமக்கு அது வந்து மிகவும் எளிய ஒரு லாங்குவேஜ் தான். நம்ம எல்லாரும் அதை நேசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த லாங்குவேஜ் தெரியும் போதுதான் நம்ம வந்து ஆல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சதுனாலதான் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் இந்த லாங்குவேஜ் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆரம்ப காலத்துல நல்ல மேதைகளான கால்டுவெல், சீகன் பால்கு அவங்க எல்லாம் இங்க வரும்போது தமிழ் மொழிய கற்று தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கே அவர்கள் வித்வானா இருந்தாங்க, ஆசிரியர்களா இருந்தாங்க. அது அப்போ வந்து நீட் ஆஃப் த அவர். இப்போ வந்து நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதனால நம்ம வந்து இதை நம்ம கற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு தாட் இருந்ததுன்னா அந்த தாட்டை கண்டிப்பா அதை நம்ம வெளியே அனுப்பி ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அப்பொழுதே காந்திஜி போன்ற நீங்க பெரியவர்களை நீங்க எடுத்து விடுதலை போராட்ட வீரர்களை பார்த்தாலும் அவங்க வந்து ஆங்கிலேயர்களோடு வாதம் பண்ணுவதற்கும் எதிர்வாதம் பண்ணுவதற்கும் இந்த ஆங்கிலம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு வந்து பயன்பட்டுச்சு. இந்த லாங்குவேஜ் வந்து we can call it user friendly language. user friendly languageனா நம்ம வந்து ஈஸியா நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நம்ம தமிழா இங்கிலீஷா அப்படின்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம நிறைய வேர்ட்ஸ வந்து நம்ம தமிழ்ல தான் பிடிக்கும், தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றோம். பட் we learn, we acquire lots and lots of words. English language ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி இவ்வளவு அழகா how do you pronounce all the words beautifully அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they reply I listen to music. இங்கிலீஷ் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது கூட அவங்க வந்து அந்த ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் வந்து அக்வயர் பண்றாங்க. இட்ஸ் a language of all professions. எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் மெடிக்கல் ஃபீல்டா இருந்தாலும் சரிதான், whatever the profession may be, the English, without English language it's a failure. Even a doctor performs operation here in India listening to the talking with a foreign doctor. All professions, all resources, ella resources, whatever the resources, many books are written in English. So many books, there are so many books. Even if an African writes a book in Gigiku language or any other African language, it is translated into English. That is the power of English because it's a universal language. There are so many readers, there are so many people who read only in English. So English is the need of the hour. We should acquire the language. And again, English is related with psychology. So if we don't have the language, English language, we cannot learn the subject. We cannot communicate with others. In the administration sector, we may be a failure because if we don't get English language, the level வந்து கம்மியாயிடும். நம்ம அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம கான்பிடன்ஸ் லெவல் கம்மியாகும் போது நம்மளால கம்யூனிகேஷன் பண்ண முடியல. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு இங்கிலீஷ் வந்துருது, பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட I have that sort of
எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கு. என்னோட டீச்சர் படிக்கும் போது ஸ்பீக் a sentence in English and sit அப்படின்னு சொன்னாங்க. அத வந்து என்னால புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. ஒரு சென்டென்ஸ், ஏதாவது ஒரு சென்டென்ஸ், நான் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் எனர்ஜெட்டிக், ஐ எம் ஃபெய்த்ஃபுல், ஏதோ ஒரு சின்ன சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல 3 வார்த்தை வச்சு ஒரு சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அப்படி ஐ எம் ஹாப்பி அப்படி சாதாரண ஒரு சென்டென்ஸ் சொல்லிடலாம். ஆனா நான் 12th எல்லாம் இங்கிலீஷ்ல நல்ல மார்க்ஸ் தான் வாங்கினேன் ஓரளவுக்கு. ஆனா என்னால அவங்க சொல்லும் போது அந்த ஒரு சென்டென்ஸ் கூட என்னால பேச முடியல. எந்திரிச்சு 1 hour முழுசும் கிளாஸ்ல எந்திரிச்சு நின்னுட்டு அந்த அவர் அவங்களே என்னை உட்கார சொல்லல. அந்த அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உட்கார்ந்தேன். அப்புறம் என்னை தனியா கூப்பிட்டு பேசினாங்க. யூ ஹேவ் தி ஸ்கில், உன்னால முடியும், நீ ஏன் பேசாம இருக்கிற, நீ வந்து உன்னோட இன்ஹிபிஷன்ல இருந்து வெளியே வா அப்படின்னு. நான் பேசணும்னு அவங்க சொல்லும் போது ஒரு சென்டென்ஸ் தானே நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இங்க வரைக்கும் வேர்ட்ஸ் வரும், தொண்டை வரைக்கும், அதுக்கப்புறம் வர ஏன்னா பயம், நம்ம பேசினா தப்பாயிருமோ ஒரு பயம், நம்ம பேசினா மத்தவங்க வந்து நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, நம்ம பேசினா அதுல எத்தனை தப்பு இருக்கும், நம்மளால பேச முடியுமா. ஏன்னா நம்ம வந்து கான்சியஸ் காம்பிடன்சி வந்து நம்ம வந்து we are very much bothered about conscious competency. நம்ம கான்சியஸா நமக்கு தெரியும்ல, இதுனா நான் கிளாஸ்ல பேசிடுவேன், இப்படின்னா பேசிடுவேன் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த கான்சியஸ் காம்பிடன்சியை மட்டும்தான் நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்றோம். நம்ம கிட்ட கண்டிப்பா எல்லா டீச்சரும் ஒரு யூனிக் டீச்சர் தான். எல்லார்கிட்டையும் காட் வந்து ஒரு யூனிக் ஸ்கில்ஸ கொடுத்திருக்காங்க. ஒரு டீச்சர் மாதிரி இன்னொரு டீச்சர் கிடையாது. அதே மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட ஒரு லாங்குவேஜ் ஒரு அப்ரோச் இருக்கும். அவங்க லாங்குவேஜ் ஒரு விதமா யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு டீச்சரோட லாங்குவேஜ் இன்னொரு விதமா ரொம்ப இனிமையா இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ல வந்து நம்ம அக்யூர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நிறைய ஃபால்ஸ் ஐடியாலஜி இருக்கு. அந்த ஃபால்ஸ் ஐடியாலஜிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து வெளியே கொண்டு வரணும். நான் வந்து வேண்டாம், இங்கிலீஷ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம முதவே முடிவு பண்ணிருக்கோம், இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபால்ஸ் திங்கிங், அந்த ஒரு நெகட்டிவா நம்ம மைண்ட வந்து செட் பண்ணி டியூன் பண்ணி அதை அப்படியே வச்சிருக்கோம். நம்மளோட ஆட்டிடியூட்ல மாற்றம் வரும்போதுதான் when we change our attitude we can learn language. நம்ம வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. we should have the determination. the false ideologies எல்லாம் நம்மளோட தாட்ஸ்ல கிரௌடடா அது வந்துச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால முதலாவது நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்து வெளியே போட வேண்டியது இந்த ஃபால்ஸ் ஐடியாலஜிஸ் தான். இங்கிலீஷ் கஷ்டம், இங்கிலீஷ் வந்து ஒரு ஹெட்டேக், எனக்கு தலைவலி மாதிரி இருக்கு, அதோட கிராமர் புரியாது, யாராவது இங்கிலீஷ் பேசினா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எனக்கு கூட ஆரம்பத்துல வந்து யாராவது இங்கிலீஷ் பேசினா புரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை திருப்பி கேட்கும் போது இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருந்தா கூட பிராங்கா உங்ககிட்ட நான் சொல்றேன், இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும் போது எனக்கு இங்கிலீஷ் அதுல உள்ளது சில வேர்ட்ஸ் மட்டும்தான் புரியும். ஆனா அதுக்கு சின்ன முயற்சி எடுத்து அந்த லிஸ்னிங் ஸ்கில் அந்த தொடர்ந்து கேட்கும் போது எனக்கு அந்த அதனால நம்ம கிட்ட அந்த ஃபால்ஸ் ஐடியாலஜிஸ் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் அதை எடுத்து போடணும். இந்த ஃபால்ஸ் ஐடியாலஜிஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் வெபினார் அட்டென்ட் பண்ணாலும், எத்தனை புக்ஸ ரீட் பண்ணாலும், எவ்வளவு பேரோட ஸ்பீச்ச கேட்டாலும் நம்ம கிட்ட மாற்றம் வர முடியாது. அதனால முதலாவது நம்ம கிட்ட அந்த ஃபால்ஸ் ஐடியாலஜி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வெளியே போகணும். நோ நீட் டு லேர்ன். நம்ம வந்து எனக்கு போதும் இது வரைக்கும், ஏன்னா டீச்சர் இஸ் ஸ்டில் அ லேர்னர். இங்கிலீஷ் படிச்சா இங்கிலீஷ் வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் டீச்சரா இருந்தா கூட பேசும்போது சில நேரத்துல மிஸ்டேக்ஸ் வரலாம். அந்த மிஸ்டேக்ஸ குறிச்சு நம்ம வந்து வெட்கப்பட அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் தான். நம்ம தாய்மொழியில தப்பு விட்டா வெட்கப்படணும். ஏன்னா இப்போ தாய்மொழியில நிறைய பேர் தப்பாதான் எழுதுறாங்க. காலேஜ்ல பார்த்தா டெஸ்ட் பேப்பர்ஸ பார்த்தா இங்கிலீஷ் பேப்பர் கூட பரவாயில்ல, தமிழ் பேப்பர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதுக்குதான் நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து வெட்கப்படணும். இங்கிலீஷ்ல தப்பு விட்டா, பேசும்போது தப்பு விட்டா நம்ம வந்து வெட்கப்பட அவசியமே கிடையாது.
ஆரம்பத்துல நான் கூட இங்கிலீஷ்ல பேசும்போது சில நேரம் அந்த டென்ஸ் எல்லாம் பிரசன்ட்ல பேசிட்டு இருக்கும் போதே பாஸ்ட் மிக்ஸ் ஆயிடும் ஆரம்பத்துல. அப்போ என்னோட மைண்ட்ல வந்து நான் பேசின போது அப்படியே யோசிச்சு பார்ப்பேன் என்னெல்லாம் தப்பு விட்டோம். அப்போ நம்ம வந்து ஒரே டென்ஸ்ல நம்ம பேசும்போது அப்படி நெக்ஸ்ட் டைம் பேசும்போது அந்த தப்பை திருத்துறதுக்கு நம்ம முயற்சி, தப்பையே பேசிட்டு இருக்க கூடாது. ஆனா தப்பு விட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் நம்ம ஒரு தடவை பேசும்போது இல்லைன்னா எழுதும் போது உள்ள தப்பை திருப்பி செய்யக்கூடாது. நம்ம கிட்ட அந்த ஒரு சேஞ்ச் வேணும். அந்த வில்லிங்னஸ் டு லேர்ன் இருந்தாதான் நம்ம வந்து மாற்ற முடியும். நம்ம வேண்டாம், நோ நீட் டு லேர்ன், இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. சில நேரம் இப்போ டெக்னாலஜி, இப்போ நான் கூட அந்த லெக்சர் மெத்தடே ஃபாலோ பண்ணிட்டு நிறைய அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடா அந்த கூகுள் கிளாஸ் ரூம் அது இதுன்னு போகும்போது எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நோ நீட் டு லேர்ன் அப்படிங்கிற தாட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ஃபிட் இன் ஆக முடியாது. we have to learn, we have to tune our mind, we have to change our mind. நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ்ல பேசினா, இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ஸ் வந்து ஸ்டாஃப் ரூம்ல வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? நிச்சயமா கிடையாது. ஸ்டாஃப் ரூம்ல எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. நமக்கு உடனே அந்த நம்மளை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா, இங்கிலீஷ்ல பேசினா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுல இருந்து விலகக்கூடாது. நான் கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஸ்கூல், அது எந்த ஸ்கூல்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு கிராமத்துப்புறத்து ஸ்கூல்ல ஒரு சார் அங்க உள்ள ஒரு இங்கிலீஷ் குட்டி பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு அழகா இங்கிலீஷ் சென்டென்ஸ் கிரியேட் ஜெனரேட் பண்றதுக்கு அவங்க அழகா பேசுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு வீடியோ வந்திருந்தது. அந்த சார் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சார் அவுட்பிக் பண்ணிட்டாங்க. அந்த சார் ப்ரொனவுன்ஸ் பண்ற வேர்ட்ஸ் அவங்கதான், அந்த சார் தான் சோர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனா அந்த சார் சொல்றதை விட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆக்சென்ட் வந்து அவ்வளவு அருமையா உச்சரிக்கிறாங்க. அந்த ஏஜ்ல வந்து ஒரு நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஸ்கில் உண்டு. ஆனா நம்ம வந்து அதுக்கு உடன்பட்டவர்களா இருக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்றவங்களா இருக்கணும். நம்ம நினைச்சுக்கலாம் நான் சின்ன கிளாஸ்க்கு தானே சொல்லி கொடுக்குறேன், ஆனா இங்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரிமோட் ஏரியால இருந்துக்கிறாங்களே, எப்படி இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது? ஆனா அப்படி கிடையவே கிடையாது. ரிமோட் ஏரியால உள்ளவங்களாலையும் நல்லா கற்றுக்கொள்ள முடியும். நம்மளோட பொறுப்பே, அதாவது டீச்சர்ஸோட மெயின் எசன்ஸ் ஆஃப் த டீச்சரே அவங்க எல்லாம் மாற்றுறதுதான். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல எஜுகேட்டட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸா இல்லாம நிறைய அம்மா அப்பா படிச்சு, தாத்தா பாட்டி படிச்சு அப்படி வர ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்கன்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த இன்புட்டை கொடுக்கும்போது அவங்களோட லைஃபே மாறுது. கண்டிப்பா அவங்க அந்த ஜாப் மார்க்கெட்ல போகும்போதும் அந்த பிள்ளைங்க அம்மா அப்பாவை விட அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போக முடியும். அதனால நான் இந்த கிளாஸ்க்கு தான் ஹேண்டில் பண்றேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம எந்த கிளாஸ்க்கு ஹேண்டில் பண்ணாலும் நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ல அவங்களுக்கு இம்பார்ட் பண்ணலாம். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்னா எந்த பிசிக்ஸ் டீச்சரா இருக்கலாம், மேத்ஸ் டீச்சரா இருக்கலாம், எந்த டீச்சரா, கெமிஸ்ட்ரி டீச்சரா, எந்த டீச்சரா இருந்தா கூட ஒரு கிளாஸ்ல ஒரு 5 minutes அந்த நம்ம பிரைமரி சோர்ஸை நம்ம இங்கிலீஷ்ல டீச் பண்ணலாம். அது போக ஒரு 5 minutes நம்ம எடுத்தா தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு பங்கு இருக்கு. இலக்கியம், ஆங்கிலம் இல்லைன்னா தமிழ் டீச் பண்ற டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து moral வேல்யூ இம்பார்ட் பண்ணணும்னு கிடையாது. எல்லா டீச்சர்ஸும் ஒரு சும்மா போய் கிளாஸ்ல நிக்கல. நம்ம நினைப்போம் சும்மா ஸ்பீடா வேலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ஏதோ சொல்லி கொடுக்குறோம்னு சில நேரம் நினைக்கலாம். ஆனா டெஃபினட்டா அப்படி கிடையாது. நம்ம ஒரு கிளாஸ்ல முன்னாடி போய் நின்னோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம். கண்டிப்பா ஸ்டாண்டிங் பிஃபோர் a sphere of influence. நமக்கே தெரியாது, we do not perceive that, but the students will observe every word that comes out of our mouth. And the students will observe how we stand, how we use gestures. They will even notice our body language. Even they observe whether we say okay or well or any words. Even often we may use certain words, they grasp it.
அதனால நம்ம வந்து அப்படி சிந்திக்க கிளாஸ் தான் நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கலாம், 10th ஸ்டாண்டர்டா இருக்கலாம், 5th ஸ்டாண்டர்டா இருக்கலாம், எந்த கிளாஸா இருந்தாலும் யுவர் ஸ்டாண்டிங் the sphere of influence. நம்ம என்ன சொல்றோம், நம்ம எந்த இம்பார்ட் பண்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட ஒரு ஆணி போல அது பதிஞ்சிரும். அந்த மாரல் ஸ்டோரிஸ் கூட ஒரு 5 minutes சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஒரு அனெக்டோட் சொல்லலாம் இங்கிலீஷ்ல. இப்போ சயின்டிஸ்டா இருந்தா அவங்க வந்து ஐன்ஸ்டைனை பத்தி அவங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் இங்கிலீஷ்ல சொல்லலாம். இது வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும். சில புக்ஸ், சின்ன சின்ன புக்ஸ கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ், the teacher may introduce certain books that will really help the students. நம்ம வந்து இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்கிலீஷ் will fetch as honor. இங்கிலீஷ் நம்ம படிச்சோம்னா, நம்ம கற்றுக்கொண்டோம்னா, அது நமக்கு ஒரு சொசைட்டில வந்து நமக்கு ஒரு மரியாதையை நமக்கு கொண்டு வருது. நிச்சயமா ஒரு புகழை கொண்டு வருது, ரெக்கக்னிஷனை கொண்டு வருது. நம்ம வந்து நம்ம தாய்மொழியில சொன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். யூனிவர்சலா அது ரீச் ஆகாது. நம்ம நம்மளுடைய கருத்துக்களை நம்ம ஆங்கிலத்துல பகிரும் போது நமக்கு ஒரு கிடைக்குது. நம்ம ப்ரொஃபஷன்ல நம்ம வந்து எக்ஸல் பண்ண முடியுது. அது எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் நம்ம எக்ஸல் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம இந்த லாங்குவேஜ நம்ம வளர்த்து கொள்ளும் போது நமக்கு மணி ஏர்ன் பண்ண முடியுது. நமக்கு வந்து லாங்குவேஜ் இருந்தாதான் ஒரு பிசினஸ்ல வந்து இப்போ ஓவர் த போன், ஓவர் த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இப்போ இந்த கூகுள் டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த லாங்குவேஜ் இருந்தா பிசினஸ் பீப்புளை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா அவங்களால நல்ல மணி ஏர்ன் பண்றாங்க. நிறைய பேரு, ஒன்னு 2 பேர் கிடையாது, நிறைய பேரு நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியுது அவங்களால. இப்போ நம்ம வந்து இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, இஸ் இட் வெரி ஹார்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? இஸ் இட் வெரி ஹார்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? இஸ் இட் வெரி ஹார்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? எஸ் ஆர் நோ? If it is definitely, it's not very hard to speak. No, it's very easy. It's a very simple language. It's very easy, very simple. It is very interesting. Letters தான் இருக்கு. அந்த 20 letters வச்சு we can do one. Sounds and we have 44 sounds in English. Sounds la there is no one-to-one correspondence between spelling and pronunciation. ஆனாலும் அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் லாங்குவேஜ் தான். நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இது ரொம்ப ஈஸி தான் பிக்கப், இங்கிலீஷ பிக்கப் பண்ணும்போது. அப்பதான் நம்ம அக்வயர் பண்ணியிருக்கிற அந்த ஆப்டிடியூட், அந்த ஐக்யூ எல்லாத்துக்குமே ஒரு அவுட்புட் இருக்கும். என்னதான் நம்மளுடைய இன்டெலெக்சுவல் கேலிபர் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட, ஒரு ஆசிரியரோட இன்டெலெக்சுவல் கேலிபர் வந்து அதிகமா இருந்தா கூட அது வந்து வெளி வரணும்னா we have to pick up English. இந்த லாங்குவேஜ் இருந்தாதான் அந்த இன்டெலிஜென்ஸ்க்கே ஒரு அது வந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா அது வந்து ஒரு கல்லறைக்குள்ள இருந்த மாதிரி அது அப்படியே அழிந்து போயிடும். அந்த திறமைகள், மாணாக்கர்களுடைய திறமைகள், ஆசிரியர்களுடைய திறமைகள் எல்லாமே ஒரு கல்லறைக்குள்ள இறங்கி போயிடும். கிணற்று தவளைகளை போலதான் நம்ம என்ன ரிசர்ச் பண்ணணும்னா கூட அந்த இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. நிறைய ரிசர்ச் புக்ஸும் so many books are in English. அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து அக்வயர் பண்ணலன்னா ஒரு கிணற்று தவளையை போலதான் நம்ம வந்து உள்ள இருப்போம். So we have to pick up English. Definitely it's not hard to speak English. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து பாருங்க. யாருக்கு நீங்க நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்க்கலாம். நிறைய பேர் இங்கிலீஷே தெரியாதவங்க
இங்கிலீஷ் அருமையா பேசுவாங்க. இந்த பீட்டர் பாபு, என்னுடைய கணவர் வந்து ஜான்ஸ் காலேஜ்ல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ பத்தி பேச சொன்னா இந்த பீட்டர் பாபு அப்படின்னு ஒரு பையனை பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பீட்டர் பாபு அப்படிங்கிற பையன் வந்து அவன் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவனுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம் சொல்லலாமா. ஒரு வேர்டு கூட அவனுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாதான், ஒரு சென்டென்ஸ் கூட அவனால இங்கிலீஷ்ல பேச முடியாதான். ஆனா அந்த பையனுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சா, நம்ம எப்படியாவது I have to learn English. I love English. I have to love English. இந்த லாங்குவேஜ நான் வந்து அக்வயர் பண்ணணும் எப்படியாவது. அதுக்கு என்ன மெத்தட் இருக்கு, என்ன வே இருக்கு? தாய்மொழியை நம்ம படிச்சுக்கிறோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிசன் பண்றோம். அந்த ஆம்பியன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, அதனால நம்ம படிச்சுக்கிறோம். அந்த பையனுக்கும் அப்படிதான். அப்போ நம்ம அந்த ஆம்பியன்ஸ் தான் கரெக்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யாரு இங்கிலீஷ்ல பேசினாலும் அவங்க கிட்ட போய் கான்வர்ஸ் பண்ணுவானு. ஃப்ரீ அவர்ல கேன்டீனுக்கு சில இவங்க எல்லாம் போகும்போது அவங்க கிட்ட போய் பேசுவானா, சார் யூ பிளீஸ் கான்வர்ஸ் மீ இன் இங்கிலீஷ், என் கூட நீங்க கான்வர்ஸ் பண்ண முடியுமா? ஐ கேன்டீன், யூ கேன்டீன், கம் கேன்டீன் அப்படின்னு தான் பேசுவானா. அவனுக்கு வந்து சென்டென்ஸா கூட கிரியேட் பண்ண முடியாதான். அப்போ அவன் வந்து இப்படி அவனுடைய ஆர்வத்தினால அவன் வந்து இங்கிலீஷ் யாரெல்லாம் பேசுவாங்களோ அவங்க கூட கான்வர்ஸ் பண்ணான். என்ன புக்ஸ் ரீட் பண்ண, என்ன டிப்ஸ் யார் கொடுத்தாலும் அதை வந்து அக்வயர் பண்ணுவான். இப்போ அவன் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனில வெல் பிளேஸ்டா இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மிகவும் அவசியம் அடுத்த லெவலுக்கு போகணும்னா. அதே மாதிரி ஒரு ஜான்னு ஒரு ஸ்டூடெண்ட், அவனும் அதே மாதிரிதான். பொதுவா ஹிஸ்டரி படிச்சா தமிழே காலேஜஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி குரூப் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரி குரூப்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாஸ் பண்றதுக்கு தான் எஸ்ஏ எழுதி போட்டு சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா அடிக்கடி கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாணவன் வந்து ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவனுக்கும் அந்த ஆசை, இங்கிலீஷ் தெரியாதுதான் ஆனா நான் எப்படியாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஆசை. ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் அந்த டிசையர் தான் இருக்கணும். அந்த ஆசை இருந்தாதான், லவ் பண்ணாதான், அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம நேசிச்சாதான் நம்மளால வந்து அதை வந்து கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஆசை இருந்ததுனால அவன் நிறைய அரியர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லாம் வச்சிருக்கான். ஆனா அந்த லாங்குவேஜ் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா கேரளால இருக்கிறான். நிறைய ஜோனுக்கு அவன் வந்து ஒரு ஹெட்டா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரிதான் இந்த லாங்குவேஜ் அக்வயர் பண்ணுனா இப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. நல்லா இன்டெலிஜென்டா இருந்தும் லாங்குவேஜ அக்வயர் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் டெஸ்ட்ல எல்லாம் அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கு, கிளியர் பண்றாங்க. கடைசி அந்த HR பர்சனல் இன்டர்வியூ வரும்போது அவங்களால கான்வர்ஸ் பண்ண முடியல. அதனால அவங்க நிறைய ஜாப்ஸ இழந்து போயிடுறாங்க. இன்டெலிஜென்ஸ் இருந்தும், டேலண்டடா இருந்தும், மத்த ஸ்கில்ஸ் இருந்தும் அவங்களால அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்களால வர முடியாததுக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ அவங்க அக்வயர் பண்ணாதது ஒரு காரணமா இருக்கு. அந்த லாங்குவேஜ கிரியேட் பண்ணணும்னா, அக்வயர் பண்ணணும்னா அந்த ஆம்பியன்ஸ் சொன்னேன்ல, போன ஸ்லைட்ல கூட பார்த்தோம். அந்த ஆம்பியன்ஸ நமக்கு இல்லைன்னா நம்ம கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சில நேரம் அந்த ஆம்பியன்ஸ் வந்து நமக்கு ஒரு நிர்பந்தம் மூலமா கிடைக்குது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா படிச்சிடும். இப்ப பாருங்க, ஒரு சுத்தமா கல்வி அறிவே நம்ம நினைக்கிறோம், நம்மளாவது நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, இந்த லாங்குவேஜ் அக்வயர் பண்றதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் நமக்கு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட கல்வி அறிவு இல்லாத அன்கல்டிவேட்டடா இருக்கிறவங்க கூட ஆங்கிலோ இந்தியன்ஸ் வீட்ல வேலை பார்த்தாங்கன்னா அந்த சுத்தமா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் கூட படிக்காத அந்த வேலை செய்யற அந்த வேலையாள் வந்து அழகா ஒரு நல்ல ஒரு ஆக்சென்ட்ல அவங்களால இங்கிலீஷ் பேச முடியுது. இதுக்கு காரணம் என்னது? அவங்க வந்து லிசன் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து வேற வழி கிடையாது. அவங்க வீட்டுல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, அவங்க கிட்ட அவங்க ரெஸ்பாண்ட் பண்றது இங்கிலீஷ்ல தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அப்போ அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு வேலை செய்யறவங்களாலேயே அந்த அளவா அக்வயர் பண்ணி சூப்பர்வா இங்கிலீஷ் பேச முடியுதுன்னா நம்மளும் கண்டிப்பா இப்போ இருக்கிறத விட நம்ம வந்து
அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போக முடியும். அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஆல் ஆஃப் அ சடன் நான் வந்து ஐ ஷுட் பி மோர் ஃப்ளூவன்ட் அப்படின்னா நம்மளால முடியாதுதான். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்மளால நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு முற்படும் போது, முயற்சி செய்யும் போது, பிராக்டிஸ் பண்ணும்போது, நம்ம வந்து கற்றுக்கொண்டத அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ல வந்து அந்த கோடட் லாங்குவேஜ்க்கு நம்ம மாத்தும் போது கண்டிப்பா நம்மளால நல்லா பண்ண முடியும். The more we listen to, the more we gain. நிறைய எவ்வளவுக்கு நம்ம லிசன் பண்றோமோ, we can listen to interesting talks. We can listen to the talks of eminent persons. நிறைய சில நேரம் அந்த சப்ஜெக்ட் கூட அவங்க வந்து ஆடியோல இருக்கு. அந்த நம்ம லிசன் பண்ண நிறைய நம்ம கெயின் பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட லிசனிங் ஸ்கில் நம்ம படிக்கும் போதே LSR இருக்கும்போதுதான் நம்ம வந்து நிறைய கெயின் பண்ண முடியும். அந்த லிசனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம காதை வந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் சொல்லுவாங்க. அந்த செல்வத்தை நம்ம யூஸ் பண்ணவங்களா இருக்கணும் கண்டிப்பா. பொதுவாவே நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் நம்ம யாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது. நம்ம யாருக்குமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் டீச்சர்ஸ். நம்ம நினைச்சா we can bring changes in the society. லாங்குவேஜ் மாத்திரம் இல்ல, நம்ம எல்லா விதத்திலையும் ஒரு டீச்சரால அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நல்லா இருந்தாங்கன்னா இந்த சொசைட்டில வந்து கரப்ஷன் இல்லாம உருவாக்க முடியும். ஒரு டீச்சருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்து மாணவர்களோட வந்து ஒரு மாற்றத்தை, ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். ஒரு டீச்சரால நிறைய சேஞ்சஸ். இப்போ நம்ம சோசியல் இஷ்யூஸ் நம்ம நினைக்கிறோம் இந்த சொசைட்டில எவ்வளவு ஒரு இஷ்யூஸ் இருக்கு. நிறைய குழந்தைங்க காணாம போறாங்க, இல்லைன்னா டவுரி சிஸ்டம் இருக்கு, ஹராஸ்மெண்ட் இருக்கு, பிரைப் வாங்குறாங்க. இப்படி நிறைய எண்ணிலடங்காத ஒரு கரப்டட் சொசைட்டில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா ஒரு டீச்சர் நினைச்சா அவங்க கரெக்டா அவங்கள கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க நம்ம முதவே பார்த்த மாதிரி we are standing before the sphere of influence. ஒரு டீச்சரால ஒரு பெரிய மாற்றத்தை சொசைட்டிக்கு கொண்டு வர முடியும். இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ங்கிறது இட்ஸ் அ காலிங். இது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன். இது வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து நம்ம ஒரு மிஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது சாதாரணமா நம்ம வந்து மணி வாங்கிட்டு மணிக்காகவோ இல்லைன்னா லீவ் கிடைக்குது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு மிஷன் ஃபீல்ட். இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ங்கிறது ஒரு மிஷன் ஃபீல்ட். இத வந்து நாம் ஒவ்வொருவரும் இதை வந்து சாதாரணமா நம்ம எண்ணவே கூடாது. சில நேரம் நமக்கு வந்து பர்சனல் லைஃப்ல உள்ள சில ஸ்ட்ரகிள்ஸ் கூட நம்ம கம்யூனிகேஷன் பேரியர் ஆகலாம். நம்ம கூட நல்லா கம்யூனிகேட் பண்றவங்களா கூட இருக்கலாம். சில நேரம் நம்ம பர்சனல் லைஃப்ல வந்த சில ஸ்ட்ரகிள்ஸ் அதுல வந்து நம்ம சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகும்போது நம்மளால we may not communicate well. நம்ம அப்ப நினைச்சிடும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி கிடையாது, நம்மளால வெளிவர முடியும். இந்த லெவல் நம்மள ஒரு டீச்சரால ஒரு டெஃபினட்டா ஒரு ஸ்கூலை மாத்த முடியும், ஒரு கிளாஸ மாத்த முடியும். நம்ம ஒரு ஸ்கூல் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்களை வந்து ஒரு டீச்சர் சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து ஒரு டீச்சிங் கம்யூனிட்டியால மாத்திரம்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு IAS ஆபீசராலேயோ இல்லைன்னா வேற ப்ரொஃபஷன்ல உள்ளவங்களாலேயோ கண்டிப்பா கொண்டு வர முடியாது. அதனால நம்ம வந்து நிறைய லிசன் பண்ணணும், நிறைய கெயின் பண்ணணும். நம்ம கெயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். நம்ம கான்பிடன்ஸ் இருக்கும்போது we deliver well. The more we get confidence, the more we use. நம்ம கான்பிடன்ஸ் நிறைய இருக்கும்போது நம்ம வந்து லாங்குவேஜை வந்து நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். The more we use, we become familiar with. நம்ம நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான்
அந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு we become familiar with words, we become familiar with so many new words, we become familiar with so many idioms, we become familiar with so many phrases, sentences, sentence structure. இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வரும்போதுதான் நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல வந்து we can stand tall. நம்ம இல்லைன்னா இங்க டீச்சர்ஸ் நம்ம வந்து ஒரு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா டெஸ்க தொட்டுட்டோ இல்லைன்னா ஒரு கால்ல நின்னுட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி சாரி எப்படி பிடிச்சிட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பெண்ணை ஹோல்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ் நம்ம இதை பார்ப்போம். இது வந்து நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கும்போதுதான் நம்ம அந்த மாதிரி செய்வோம். கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா we stand tall in the class. நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும். நம்மளுடைய கால் ரெண்டும் it will be planted firmly on the floor. நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஐ கான்டாக்ட் இருக்கும். நம்ம கான்பிடென்ட்டா இருந்தோம்னா கிளாஸ் வந்து கிளாஸ் will be under control. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம வந்து ஐ கான்டாக்ட் வச்சிருக்கோம். The more we use, the more we become masters. நம்ம யூஸ் பண்ணதான் மாஸ்டர்ஸ் ஆக முடியும். இல்லைன்னா அக்வயர் பண்ணி நம்ம என்னதான் லிசன் பண்ணி நிறைய புக்ஸை ரீட் பண்ணி பண்ணாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலன்னா, நம்ம யூஸ் பண்ணலன்னா நம்ம வந்து மாஸ்டர்ஸ் ஆக முடியாது. எல்லாம் ஆக்டிவ் வெக்காபுலரியா இருக்கும். அது எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு பாசிவா மாறிடும். நமக்கே தெரியாம அது நம்ம விட்டு போய்விடுற விஷயமா தான் இருக்கும். அதனால நம்ம வந்து என்னதை கற்றுக்கொண்டோமோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பிராக்டிஸ், இந்த பிராக்டிஸ் பண்றதுதான் நமக்கு வந்து ஒன்லி வே. இப்போ வந்து தாய்மொழி மதர் டங்னா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அது நம்ம உள்ளத்துல இருந்தே வருது. ஏன்னா நம்ம லிசன் பண்ணிட்டே இருக்கோம், அதுதான் பேசுறோம். ஆனா இது வந்து செகண்ட் லாங்குவேஜ். இந்த செகண்ட் லாங்குவேஜ்ங்கிறதுனால நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அவங்களோட கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்துல அவங்க பேசும்போது திக்குவாங்க, பாதிலேயே பேசுறத விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் நான் சில கேஸ் ஸ்டடிஸ்ல வாசிச்சிருக்கேன். அப்போ வந்து அவங்க பிராக்டிஸ் தான் பண்ணுவாங்களாம். யாரும் இல்லாத நேரத்துல தனியா ஒரு ஏரியாவுக்கு போய் தனியாவே பேசி பார்ப்பாங்களாம். அது தவறே கிடையாது. அப்படி தனியா பேசும்போது நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வருது. சரி, நம்மளால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ஸ் வருது. நம்ம வந்து ஒரு மிரர் முன்னாடி நின்று கூட நம்ம பேசி பார்க்கலாம், ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். மிரர் முன்னாடி அப்ப பேசும்போது நம்ம யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட நம்ம கான்வர்ஸ் பண்ணலாம். நம்ம ஒரு வீட்டுல கூட நம்மளோட சில்ட்ரன் கிட்ட பேசி பார்க்கலாம். அப்படி யாரு நம்ம கிட்ட ஒரு ஈக்குவல் ஒரு நம்மளோட ஃப்ரீக்வன்சியும் அவங்களோட ஃப்ரீக்வன்சியும் ஒண்ணு போல இருக்குன்னு ஃபீல் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நம்ம அவங்க கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல கான்வர்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போதுதான் அந்த லாங்குவேஜ் வரும். நம்ம என்னதை கற்றுக்கொண்டோமோ அதை வந்து we have to apply. If we don't apply, if we don't practice, we can never speak English. So we have to practice and practice. Practice பண்றதை தவிர வேற எதுவுமே நம்மள வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரு கிளாஸ்ல நீங்க ஒரு அனெக்டோட் சொல்லணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டிட்டர்மினேஷன் கண்டிப்பா நான் இன்னைக்கு கிளாஸ்ல எது சொல்றேன் அப்படின்னு. இந்த கிளாஸ்க்கு எனக்கு என்ன அப்ஜெக்டிவ், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஃபார் திஸ் கிளாஸ்? நம்ம அப்ஜெக்டிவ்னா இந்த கிளாஸ்ல அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் வாட் இஸ் த அவுட்கம்? இந்த கிளாஸ் நான் முடிக்கும் போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன என்கிட்ட இருந்து அக்வயர் பண்ணிருப்பாங்க, இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணிருப்பாங்களா, நான் சொன்ன அந்த ஃபேக்ட்ஸ எத்தனை பேரு அக்வயர் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ஸ் அக்வயர் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதை அப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன அக்வயர் பண்ணி அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட் பண்ணும்போது அவங்க வெறும் கிராஸ்ப் பண்ணி மட்டும் வச்சிருந்தா அதுல வந்து there will be no use. அதனால அவங்க கிராஸ்ப் பண்ணதை அவங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு we have to give chance.
அப்போ ஒரு டீச்சர் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கலாம். இந்த அட் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ் மை டீச்சர் மை ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் டு நோ திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஏதோ நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்றது, அவங்கள மார்க் மட்டும் வாங்க வைக்கிறது, இல்லைன்னா இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிறது, இல்லைன்னா அவங்கள ஒரு எஸ்ஸே படிக்க வச்சு அவங்கள வந்து எழுதி மார்க் மட்டும் ஸ்கோர் பண்ண வைக்கிறது. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் ஆகுது. ஆனரையோ ஃபேமையோ ரெக்கக்னிஷனையோ அவங்க ப்ரொஃபஷன்ல எக்ஸல் பண்றதுக்கோ அவங்கள வந்து கண்டிப்பா கொண்டு போகாது. ஆனா நம்ம அவங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்தத அப்ளை பண்ணும் போது மாத்திரம்தான் அவங்களால வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்க முடியும். நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு கூட இங்கிலீஷ் நியூஸ் கூட கேட்கலாம். இங்கிலீஷ் நியூஸ் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா parallel ரீடிங் ஆஃப் த பைபிள், தமிழ் பைபிளையும் வாசிச்சுட்டு இங்கிலீஷ் பைபிளையும் வாசிக்கலாம். அப்போ நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் ஐட்டமை கூட தமிழ் நியூஸ்ல வாசிச்சுட்டு அந்த நியூஸ் ஐட்டமை இங்கிலீஷ் நியூஸ்ல வாசிக்கும் போது we can நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் நிறைய வேர்ட்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், எப்படி அந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் தான். நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போதுதான் நம்ம வந்து நிறைய பேரோட ஹார்ட்ஸை வந்து நம்ம வின் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து பேசுறது வந்து ஒரு சின்ன நீங்க உங்களுடைய கருத்து வந்து ஒரு யூனிக்கா இருக்கலாம். ஆனா நீங்க அது வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடங்கி இருக்கும். ஆனா நீங்க ஆங்கிலத்துல பேசும்போது when you speak in English it will reach. இப்போ நம்மளோட சோசியல் மீடியா அப்படி இருக்கு. நீங்க அது வந்து it will reach lakhs and lakhs of people if we speak the king's language. There is no doubt in it. Thank you for giving me an opportunity. இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் இக்னைட் ஆன மாதிரி தான் இருக்கு என்னோட உள்ளத்துல. It will definitely ignited the spirit to learn English. At this juncture, I like to thank APC Mahalakshmi College, the organizers, the coordinators, the NAC coordinator Dr. Lily Golda and other members for arranging this wonderful program. It's a well-organized program. It's definitely, I'm really awestruck because they have organized a wonderful program in a unique way for the teaching community. Thank you very much. Over to Dr. Lily Golda. Thank you very much, ma'am. With your smiling face and encouraging words, you have made it appear that acquiring mastery over the English language is just a piece of cake. Thank you for giving us many anecdotes and many tips, which I think our participants will consider a motivating force. Thank you once again, ma'am, for joining us. And before I formally thank the others who have made this program a success, one or two instructions I would like to give the participants. First of all, participants, thank you very much for your response. I would say it again and again. And I can see that some of you have joined, you were lucky enough to join us online here. Some of them weren't able to join. So for those people, we will be enabling the streaming of this video on YouTube at around 5:30. So after that, the feedback form will be shared in the English to Win WhatsApp group. So in case you have left the group, please join the group because we are not able to share the feedback form now. We will be sharing it. You can inform your friends, those who have left the group also, to join the group so that we can enable the form there. At 7:30, we will be at around 7:30. We will be posting the feedback form. And every day, the first 100 participants will receive the certificate.
because we can see that there are more than 300 participants. So please wait patiently for 3 more days. And one more thing, this program doesn't come to an end now. I mean, we wish to continue this. We, as our director man pointed out, it is a sort of a service that we would like to do, so that we also get some satisfaction from that. ஸோ அதாவது இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே போயிட வேண்டாம். இப்போ நம்மளோட நீட் ஆஃப் த டே நெசசிட்டி அப்படின்னு ஆயிடுச்சு என்னன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஹேண்டில் பண்றது. ஸோ நிறைய பேர் நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம், யார் யாருக்கு என்னென்ன ஸ்கூல் டீச்சர்ஸ்ல எத்தனை பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுனீங்கன்னு தெரியல. அதுல வந்து நாங்க கேட்டிருந்தோம் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நிறைய பேர் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, நிறைய பேர் கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் பவர் பாயிண்ட் எப்படி பண்றது அந்த மாதிரி, அப்புறம் ஹவு டு டீச் பேசிக் இங்கிலீஷ். இப்ப எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஆயிருச்சு, எல்லா கிளாஸஸும் சின்ன கிளாஸ்ல இருந்து. ஸோ நம்ம ஒரு கிளாஸஸ்க்கு அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம், 1 hour நம்ம அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள பேச வைக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம், அப்புறம் பேசிக் கிராமர் எப்படி டீச் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு, ரிசோர்சஸும் எங்க கிட்ட இருக்கு. ஸோ அந்த சர்வே எடுத்தவங்க நாங்க கன்சிடர் பண்றோம். திரும்ப ஒரு தடவை அந்த சர்வே லிங்க் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் டு வின் வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க சென்ட் பண்றோம். அதை நீங்க கண்டிப்பா அதை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி உங்களோட நீட்ஸை சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி we are ready to handle classes for you. வெதர் நாங்க நம்பரை பார்த்து கூகுள் கிளாஸ் ரூம், கூகுள் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி எந்த மாதிரி இதுனாலும் நாங்க we are ready to give guidance. So kindly stay in touch with us. So coming back to the people who have made it possible, first I have to thank God Almighty who has led us through the program. We had lot of hurdles. We didn't expect so many participants, so adu konja tension irundhu how to manage everything. So for that God has led us through this program successfully. He sent the right persons at the right time. So Mr. Jacinth from Nazareth College, Jayraj Anabakim College, he has been with us for the past 1 week. He has made us feel very cool about this program. So my thanks to him for making making us come over any technical glitches that we had to face. And supportive was Dr. Benison also, Mrs. Venilla's husband. He's from St. John's College, Palankote. He also gave us many tips on how to handle this. So thank you very much, sir. And I have to thank the BEO, Mr. Jayapalan, because without him, this program wouldn't have materialized. He was the first person to respond when we were talking about that we are going to conduct a program for school teachers. Immediately he stepped forward and he said, I can ask my teachers to participate. And so yesterday we had an introductory meeting, and this is the second meeting we are having. So thank you very much, Mr. Jayapalan. And I also thank the president of our college, the secretary madam, principal ma'am, director ma'am, and all the IQAC ma'am, especially Dr. R. Selvalatha, Department of Tamil, who is organizing this program. So you can keep in touch with us through the through the WhatsApp group also. And in case in case you want, now some of you are asking for the WhatsApp number, you can take the invitation and you can get the number from there. You can join the link, or you can join the group also using the link that is posted there. So if anyone would like to interact with us, you can raise your hand. So before we wind up, or we can unmute your mic also. Ma'am, please give me a WhatsApp number, ma'am. Okay, ma'am. And the group number, an English group. No, that it is a link, ma'am. You can find it in the invitation that we sent you. Okay, ma'am, I got a course SBD, some group in course. No, in the invitation itself, in the WhatsApp message itself, we have given you the link to join the WhatsApp. Okay, ma'am, I shall type my number here. You can take down. Golda. Yes, ma'am. Golda. Yes, ma'am. Tamil.
இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து